ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு நியூ வீடியோ சந்திக்க போகிறோம். நம்ம எங்கே போக போகிறோம்னா ஜவாத் மலங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம இப்போ போக போகிறோம். அண்ட் ஷீ இஸ் மை ஒய்ஃப் பௌர்ணிகா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சூப்பரான ட்ரிப்பை உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறோம். வாட்ச் அண்ட் என்ஜாய். வீட்டிலேருந்து கிளம்புறோம். என்ட்ரன்ஸ்லேயே பைரவர் தரிசனம். சூப்பராக இருக்கும் போது ட்ரிப்புன்னு நினைக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் மார்னிங் ஒரு 7 o'clock இல்லை 6:30 ஆகுது. நல்ல கிளைமேட்டு நல்லாயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ குந்தமல்லில் ஒரு இடத்துல நிற்கிறோம். ஏடிஎம் எடுத்துக்கலாம் பெட்ரோல் போட்டுட்டு வந்தோம். அப்படியே ஏடிஎம் பணம் எடுத்துக்கலாம் நிற்கிறாங்க. இப்போ வந்தோடனே நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம். ரைட்டில் மீட் பண்ணோம். பாருங்கள், காலையில் 7:15 எப்படி வெயில் அடிக்குது பாருங்க. பயங்கரமான வெயிலாக இருக்குது. ½ hour முன்னாடிக்கு இருந்த கிளைமேட்டுக்கும் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு சம்மந்தமே இல்லை. வானத்தை பார்த்தா லேசாக மழை வர மாதிரியும் இருக்குது. அருமையாக இருக்குது கிளைமேட்டு. நான் இங்கே பார்க்கும்போது எப்படின்னு நம்ம ஒரு 1 hour கழிச்சு போகும்போது ஏதாவது ட்ரிஸ்லிங் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு போகும்போது ஆர்ச்சை கிராஸ் பண்ணுறோம். நார்மல் ஸ்பீடில் தான் போய்ட்டுருக்கோம். 80 to 90 கூட டச் பண்ணல. 80 தான் போய்ட்டுருக்கோம். ஃபுல்லாக ட்ரக்கு கண்டெய்னர்ஸு இது அதிகமாக போகுது. நெக்ஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ஸ்ரீபெரும்புதூர் க்ராஸ் பண்ணியாச்சு. அங்கே இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி நினைவாலயம் சமாதி இங்கே தான் இருக்குது. பார்க்கலாம். எவ்வளோ பெரிய ஃப்ளாக் பாருங்க. மறக்கவே முடியாது. 1987 அந்த இயர் தான் நினைக்கிறேன். காலைல ஒரு 7 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பலான்னு நினைக்கும் போது ஸ்கூலில் ராஜீவ்காந்தி இறந்தார். ஃபுட்டு வச்சு கொண்டுட்டாங்கன்னு சொல்லி பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. லீவை என்ஜாய் பண்ணுறது கூட மனசு வரல. டிவியில் ஒரு பார்த்து ரொம்ப பிடிக்கும். இது ஜெயின் டெம்பிள். டிவியில் பார்த்தாலும் இங்கே தேட்டருக்கு போனாலும் எங்கே இருந்தாலும் தேட்டரில் முன்னெல்லாம் நியூஸ் சொல்லுவாங்க. அப்போலாம் வந்து நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி அதெல்லாம் அப்படியே மனசுலேயே பதிஞ்சிருச்சு. அதெல்லாம் அந்த இறப்புங்கிறது அதுவும் ஆப்பிள் கலரில் ஆப்பிள் கலர் குண்டு வச்சு கொண்டுட்டாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப மனசு வருத்தமாக தான் இருக்குது. அந்தளவுக்கு கொள்றளவுக்கு கொடூரமான இல்லாமல் ஏன் இப்படி சிந்தனை வருது மக்களுக்கு, வலி உணர்ச்சி வருதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. வீடியோ ஆடியோ ஏன் கட் பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக காற்று சத்தம் பயங்கர. நான் ரியலாக பேசுகிறது எதுவுமே கேட்க அந்த மாதிரி இருந்துச்சு.
அப்புறமா சரி இந்த ஆடியோ கட் பண்ணிடுவோம், வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவோம், நெக்ஸ்ட் டைம் மைக் வச்சு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இது வீடியோவோட ஆடியோ ஹெல்ப் பண்ணேன். நான் நிறைய அதில் நான் சொல்லியிருக்கேன், பட் அது எதுவுமே வந்து சுத்தமாக கேட்குது, பயங்கர ஹேர் சவுண்ட். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து காஞ்சிபுரம் தாண்டி வெள்ளூர் ரோட்டில் போயிட்டுருக்கோம். காஞ்சிபுரம் வரைக்கும் ரோடு மோசமாக இருந்துச்சு, இப்போ வெள்ளூர் ரோடெலாம் நல்ல பிரமாதமாக நல்ல ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து இந்த பெயிண்ட் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருந்துச்சு, டிவைடர் நிறைய இருக்குது, பெயிண்ட் ஸ்பீட் பிரேக்கரு அது தர நடிக்கும். காத்துங்க. ரத்னகிரி முருகன் கோயில் இது கிராஸ் பண்ணுறோம். அருமையான கோயில். லாஸ்ட் டைம் போனோம், காரில் வந்துருந்தோம், பார்ப்போம், சூப்பராக இருந்துச்சு கோயில். இப்போ நம்ம மெயின் ரோட்லேருந்து பைபாஸ்ன்னு கட் பண்ணி ஜவஹர்மலை ரோட்டுக்கு வந்துட்டோம். இந்த ரோடுமே நல்லா செழிப்பமாக இருக்குது, ரெண்டு பக்கம் மரங்கள், புளிய மரங்கள் நிறையா. ரோடு மேலெல்லாம் மண் இருக்க இடத்துல பிளாட்ஃபார்ம்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்கோம். குவைட் குட், நாட் பேட், எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் அதை விட நல்லாவே இருக்கிற ரோடு. வெயில் அதனால கிளைமேட் நல்லா இருக்கும். சேஞ்சஸ் தெரியும். நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஹைவேஸில் இந்த ஹீட்டுக்கும் இங்கே இப்போ நம்ம ஊருக்குள்ள மலையில் அடிவாரத்தில் போயிட்டு மலை இனிமேல் மலை ஏறப்போம். இதுக்குமே நல்ல சேஞ்சஸ் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேடும் பள்ளமாக இருந்துச்சு இந்த ஏரியா. அடுத்தது கொஞ்சம் இன்க்ளைண்டாக தான் போயிட்டுருக்கோம். இந்த ரெட் கலர் ஃப்ளவர் உள்ள ட்ரீஸ் நிறைய அங்கேயுமே பார்க்கலாம் இந்த ரோட்டில். இது வந்து ரெண்டு சைடு நல்லா அப்படியே நிழல் கொடுத்துக்கிட்டு ஒரு நல்ல சீனரியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். வேறு ஏதோ கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த ரெட் ஃப்ளவர். இதுதான் எங்களுக்கு மலை போகல, மேலே போகிற வரைக்கும் ஃப்ளவர்ஸ் இல்லை, அந்த ட்ரீஸ் நிறைய அந்த ஃப்ளவர்ஸ். இல்லை சின்ன வயசில் ஸ்கூலில் அந்த காயை எடுத்து விளையாடுவோம், அந்த நினைவுகள்லாம் இப்போ நான் போகிறேன்.
ஆரம்பிச்சாச்சு மலையில். மலைனாலும் காடு மாதிரி இல்லை, நல்ல விவசாயம். அங்கங்கே ஒவ்வொரு பிளான்டேஷன்ஸு, வீடு அங்கங்கே ஃபுல்லாக வில்லேஜஸ் கிராஸ் பண்ணி ஒரு சேஃபான ஒரு ட்ராவலாக நல்லா இருக்குது ஜவ்வாது மலை ட்ராவல். நான் ஆக்ஷன் கேமரா சார்ஜ் போட மறந்துட்டனால அப்படியே மொபைல் கேமராவில் எடுத்துகிட்டு வந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு ஆக்ஷன் கேமரா என்டையர் வீடியோ பின்னாடி வந்துட்டு உன் ஒய்ஃப் தான் கேப்சர் பண்ணாங்க. இது வந்து ஒரு டெலஸ்கோப்பு அப்சர்வேட்ரி. இதுக்கு டேஸ் இருக்குது, அந்த டேஸ் மட்டும்தான் இங்கே வந்து பார்க்க முடியும். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ISRO இது கொடைக்கானலில் இருக்க அப்சர்வேட்ரி மாதிரி இது ஒரு இடம். கேட்டு பார்த்தோம், பட்டு அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இங்கே கிளம்பிட்டோம். ஊர் என்ட்ரன்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரத்தில் நம்ம ஜவ்வாது மலையோட டாப்புக்கு போயிடுவோம். ஒரு ஈவெண்ட் நடக்குதுங்க, வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி போட்டிங் இதெல்லாம் நடக்கும். இப்போ நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது, பார்ப்போம் என்னங்கிறது. மேலே போய் பார்ப்போம். கேள்விப்பட்டோம் இன்னும் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் கிளம்பிடுவோம். வந்தாச்சுங்க, ஊரோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு நினைக்கிறேன். ரைட் வந்தாச்சு. லேக் தெரியுது, நிறையா மக்கள் வந்துட்டுருக்காங்க, போயிட்டுருக்காங்க. சின்ன பசங்க நிறையா, பார்க்கிங் ஏரியாலாம் இருக்குது, கார்லாம் நிறையா இருக்குது. ஸோ சம்திங் இஸ் தேர் டு என்ஜாய். லேக்கில் போட்டிங்லாம் போயிட்டுருக்காங்க. பட் நம்மளால் வெயிட் பண்ணி போக முடியாது, ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது. அடுத்த ப்ரோக்ராம்லாம் வர்றதுக்கு ஏலகிரி போகலான்னு சொல்லிட்டு, ஸோ இங்கே அப்படியே நின்று கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இங்கே இருக்கிறத அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு கிளம்பலான் இருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்
கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.